ஷாலோம். இன்றைய வகுப்பிலே கோஃப் ரேஷ் என்ற எபிரேய மெய்யெழுத்தை பார்க்க போகின்றோம். அது 19வது மற்றும் 20வது எழுத்தாகும். வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம். அடுத்த எழுத்து கோஃப். ஏறக்குறைய ஒரு பி போல் இருக்கும் அந்த ஒரு ஆங்கில எழுத்து. அதுக்கு கோஃப் கோஃப். சிலர் கூஃப் என்றும் சொல்லுவார்கள். கூஃப். இது எபிரேயத்தின் 19வது எழுத்து. இதற்கு எண் நியூமரிக்கல் வேல்யூ, எண் மதிப்பு 100. இது பேலியோ ஹீப்ருவில் ஏறக்குறைய எப்படி இருக்கும்? அது கிரேக்கத்தில் கப்பா என்ற வார்த்தையாக இருக்கும். கியூ. இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. கூஃப் அல்ல கோஃப். அது பின்பக்கத்தலை, பின்பக்கத்தலை என்றும் பொருள் உண்டு. பேக் ஆஃப் த ஹெட். கோஃப் இந்த வார்த்தைக்கு ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். இதற்கு இட்ஸ், இதற்கு ஆ, இதற்கு இட், இதற்கு ஈ, யோடுக்கு ஈ, und ich, சாடிக். சாடிக் என்றால் ஒரு நேர்மையானவன், நேர்மையானவர். righteous. இன்னொரு உதாரணங்களை பார்ப்போம். சாடிக், ஷ்வா. இதற்கு உச்சரிப்பு கிடையாது, ஷ்வா. இது டாலட். இது கோஃப். இது ஹே. இது ஹே கடைசியில் வந்தால் அவ்வளோ உச்சரிக்கப்படாது. இது காமெட்ஸ். இது வந்து இட்ஸ். இது இட். இது ஆ. இது இக். இது ஆ. இது அவ்வளோ உச்சரிக்கப்படாது. சடாக்கா. சடாக்கா என்று சொன்னால் ஒரு நேர்மை அல்லது ஒரு கனிவாக இருத்தல். நேர்மை, கனிவு என்று பொருள். நேர்மை என்றால் ரைச்சியஸ்னஸ், கைண்ட்னஸ் என்று பொருள். சடாக்கா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது எபிரேய மொழியின் 20வது எழுத்து ரேஷ். இது ரேஷ். டாலட்டு ஏறக்கூடிய ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் வால் போல் கொஞ்சம் நீண்டு இருக்கும். இங்கே வளைவாக இருக்கும். ரேஷ். இதற்கு நியூமரிக்கல் வேல்யூ, எண் மதிப்பு, இந்த எழுத்தின் எண் மதிப்பு 200.
இது பேலியோ ஹீப்ரு, பழைய ஹீப்ருவிலே ஏறக்குறைய இப்படி இருக்கும். அதனுடைய எழுத்து வடிவம் இப்படி இருக்கும். அதற்கு பிறகு கிரேக்கத்திலே ரோ என்ற எழுத்து இருக்கும். அப்புறம் லத்தீன் அல்லது ஆங்கிலத்திலே ஆர் என்ற எழுத்து இருக்கிறது. இதற்கு பொருள், இந்த எழுத்திற்கு ஒரு பொருள் உள்ளது. அதற்கு தலை என்று பொருள். ரேஷ், இது எபிரேயத்தின் 20வது எழுத்தாகும். இப்பொழுது அடுத்து இதற்கு உதாரணங்களை பார்ப்போம். இது அலிஃப், வாவ், ரேஷ். இங்கே ஹோலே, இது உச்சரிக்கப்படாது. அலிஃப் உச்சரிக்கப்படுது. இது வந்து ஓ, ஓ ஹோலே வந்து ஓ. இர், ஓர், ஓர் என்றால் ஒளி என்று பொருள். ஒளி, லைட். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்துருப்போம் எஹி ஓர். உதாரணத்துக்கு அதையும் பார்ப்போம். இது வந்து யோட், இது ஹா, இது மீண்டும் யோட், ஷ்வா, ஹீரக். இது யோட், ஈ, இஹ், ஈ, எஹி, எஹி ஓர், எஹி ஓர். இந்த பழைய ஏற்பாட்டு தொடக்க நூல் 1:3 அதில் பார்ப்போம். ஒளி உண்டாகுக, யஹி ஓர், ஒளி உண்டாக. தொடக்க நூலிலே படைப்பிலே நாம் பார்ப்போம். படைப்பு நிகழ்ச்சியிலே ஒளி உண்டாக என்று பார்ப்போம். யஹி ஓர், ஓர்னா ஒளி, யஹி தேர், லெட் தேர் பி, இதோ அப்படிங்கிற மாதிரி. லெட் தேர் பி லைட். இதுக்கு உச்சரிப்பு கிடையாது. இதுக்கு இது இஹ், இங்கே ஒரு ஹோலே வரும். ஆ, இர் ஓர், இர் ஓ, இன், அஹ், அஹ்ரோன், அஹ்ரோன், அஹ்ரோன். ஆரோன் நம்ம படிக்கிறோம்ல, ஆரோன் தமிழில் மோசவின் சகோதரர் ஆரோன். ஆங்கிலத்தில் ஏரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் தான் ஓர். அவருடைய பேரில் ஒரு ஓர்னு வந்திருக்கு பாருங்கள். அதாவது ஒரு ஒளி பெற்றவன் அல்லது உள்ளொளி பெற்றவர் அந்த அர்த்தமும் இருக்குது. ஆரோனில் உள்ளொளி பெற்றவர், கடவுளால் ஆசிரியர், அது மாதிரி கடவுளால் உள்ளொளி பெற்றவர் அப்படின்னு அது மாதிரி கூட சொல்லலாம். அதனால தான் ஆர் ஓன், ரோன், ஓர் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஓருங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. அதனால தான் அரோன், அஹ்ரோன் அப்படி தான் சொல்லணும். அது ஆனால் தமிழில் ஆரோன், ஏரன், இங்கிலீஷில் ரொம்ப ஏரன் அப்படின்னு வந்துடுது. அதனால் ஒரு ஆளுக்கு அர்த்தம் உள்ளொளி பெற்றவர், என்லைட்டன்ட். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக
எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.